ஹாய் ஹலோ நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது மஜா FM 102.3. மஜானா பாட்டு தானே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிம்பு வரலட்சுமியின் காதல். நாட்டுல 1008 பிரச்சனை இருக்குது. சிம்புவும் வரலட்சுமியும் லவ் பண்றாங்களாமா. இவனுக்கு வேற வேலையே இல்ல. காலங்காத்தால இந்த ரேடியோ தேவை தானே. கேஸ் புக் பண்ணி 10 நாள் ஆகுது, இன்னும் வந்த பாடு இல்ல. இந்த ஸ்டவ் கிட்ட மாற அடிக்கிறதுக்காட்டியும் போதும் ஆகுது. காலங்காத்தால வீட்டு முன்னாடி இருந்து கேரம் போர்டு ஆடினு. ஆமா, நீ கூட தான் கொத்தமல்லி வாங்குறேன்னு போற. மதியானம் இருந்து துண்டு தானே வர. நான் என்ன கேட்டேன், சும்மா போக்க. அக்கா கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தா கூட. ஒரு நிமிஷம் இருடா, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். என் ஸ்டோக் வேற யாருன்னா கான் ஆயிடும் சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் கொஞ்சம் தண்ணி கூட பதிவு செய்யப்பட்டதல்ல. என்னடா கொஞ்சம் தண்ணி கூட. அதாவது பாரு, சனியை எடுத்து குடிச்சிட்டு போ. சிம்பு பாரா என்ன மாதிரி ஆட்டம் ஆடுறான். அவன் சினிமால மட்டுமா ஆட்டம் போடுறான், நிஜத்துல இருந்தா ஆட்டம் போடுறான். ஏங்க அப்படி சொல்ற? அந்த வரலட்சுமி இருக்குது இல்ல, சரத்குமார் பொண்ணு. ஆமா, அதான் அவன் லவ் பண்றான். ஆமா. ஐயோ, நான் பையன் நயன்தாரா இப்ப வரலட்சுமியா? என் பையனுக்கு தான் அந்த பொண்ணு கட்டி தரலான்னு ஆசைப்பட்டேன். கட்சியில எப்படி ஆயிடுச்சு? என்னக்கா சொல்ற? நானா சொல்றேன். காலைல இந்த ரேடியோ காலம் சொன்னான். அப்படியா? சிம்புக்கு வரலட்சுமி கல்யாணம் ஆயிடுச்சா? காலையே முடிஞ்சிச்சுடா, போடா. மச்சான், மேட்ரு தெரியுமா உனக்கு? சிம்புக்கு வரலட்சுமி கல்யாணம் ஆயிடுச்சாண்டா. அவன் கிடக்குறான் லூசு. நீ ஆளு சுத்தி சார். 32, 34, 36, 38. அங்க கேட்டியா? சிம்புக்கும் வரலட்சுமி கல்யாணம் ஆயிடுச்சான். ஹாய் ஹலோ நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது மஜா FM 102.3. மஜானா பாட்டு தானே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிம்பு வரலட்சுமியின் காதல். நாட்டுல 1008 பிரச்சனை இருக்குது. பாத்தீங்களா சிம்புவோட ஸ்டேட்டஸ? நம்ம மக்கள் எப்படி பேசுறாங்க, இதை பத்தி நான் ஏன் பேசணும்? இது தெரிஞ்சுக்கணுமா? என்னோட டிராவல் பண்ண. மச்சான், மேட்ரு தெரியுமா உனக்கு? என்னடா ஆச்சு? சத்யா இல்ல சத்யா, நேத்து மச்சான் அங்க திபுன்னு ஓடுது. இந்த கேட்ல நங்கு 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 நீச்சுன்னு எல்லாம் ரத்தம், உடம்பு ஃபுல்லா ரத்தம். அப்படியே மெர்சல் ஆயிட்டேன். பக்கத்துல ஒரு கல்லு இருந்தது, எத்தனை அடிக்கொண்டாரு, முடியே போயிட்டேன் மச்சான். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மச்சான், நான் சொன்னது கவனிச்சே இல்லையா? அடிக்க வந்தது என்னதான் மச்சான். பெஜராயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி. அந்த பையன் நல்லா தானே இருந்தான், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான்? இல்ல மச்சான், அவன் செட்லியே அவன் ஒரு மாதிரி கோளாறானவன். அப்படியா? அதனாலதான் நேத்து அமாவாசை வேற இல்ல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு மச்சான். மை இன்டென்ஷன் இஸ் மென்டல். ஏன்டி இவ்வளவு சுகமா இருக்கேன்? ஒன்னும் இல்லடி. எனக்கு தெரியுமே நீ எதுக்கு சோகமா இருக்கேன்னு. என்ன தெரியும் உனக்கு? நீ சத்யா பத்தானே நினைச்சிட்டு இருக்க. ஆமாண்டி, பாவம் அவன் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல. அப்படிலாம் யாரடி உனக்கு சொன்னது? அவனுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகலடி. அப்புறம் என்ன?
அவன் நம்ம காலேஜ் கேட் இருக்குல்லடி, ஃபர்ஸ்ட் கேட்டு. ஆமா. அந்த கேட்ல வந்து தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டான். ஏன் இப்படி பண்றான் அவன்? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் தெரியுமா? அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால இவன் போய் காலையில ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு கையில வந்து அறுத்துட்டு காலேஜ் முன்னாடி வந்து நின்னுட்டு போறவங்க வரவங்க கழுத்துக்கு அடிச்சிட்டு இருந்தானா. ஏண்டி அவன் அப்படிலாம் பண்றான்? அவனுக்கு என்ன பிரச்சனையோ? உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? நமக்கெல்லாம் செல் இல்ல, அவன் தான் எனக்கு சொன்னான். டேய் சொல்றது கேள்றா. டேய் சொல்றது கேள்றா. என்ன மாமே? டேய் மச்சான் போட்டுக்கு மச்சான், நீ போட்டுக்கு மச்சான் போட்டுக்கு. என்னாச்சுடா இவனுக்கு? அரை மணி நேரமா சாவிஷ்ணிரான்டா. என்னாச்சுடா உனக்கு? டேய் அவன் சத்தியா இருக்கான்ல? ஆமா. அவனை நம்ம காலனி பசங்க அஷ்டாங்க. தோ நம்ம காலேஜ் ஆண்டதான்டா. அப்படியே அடிச்சு மூஞ்சிலாம் கோயன்னு ஆயிடுச்சு. அவன் மூஞ்சி அப்படி திருப்பி விட்டாங்கடா. திருப்பி இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? என்னடா இப்படி கேக்குற? ஆளை வச்சு அடிச்சது நான் தான். மச்சான் நாடா விஷயம் தெரியுமாடா? நாடா சத்யாவுக்கு அடிபடிச்சான்டா. அதுக்கு என்னடா இப்போ? கேள, சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா கூட அவனுக்கு வீட்டுல செம்ம சண்டையாம். அதனால நம்ம காலேஜ் கேட்ல அங்க வந்து நங்கு இச்சிக்கினானா. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, அவன் ஆள்ல அனிதா அது வேற யாரையா கல்யாணம் பண்ணி போதாமே. அதனால பையன் செம்ம வெக்ஸ் ஆகி கையில பிளேட் எல்லாம் போட்டுக்கினானா. கேட்டுக்கிட்ட வந்து டங்குன்னு இச்சிக்கினானாமே. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, நம்ம காலனி பசங்கல அவனுக்கு ஏதோ முன்னாடி இருந்தா பாக்காரமா போட்டு செம்ம காட்டான்லாமே. எத்தனை வந்து கேட்லயே போட்டு சவுட்டி ஆச்சான்லாமே அப்படின்றான்லடா. நீ என்னடா நினைக்கிற? இதுல எது மச்சான் உண்மையா இருக்கும்? கேட்ட தெரிய போகுது, வா போலாம். பா எத்தனை வாட்டா மூஞ்சி கழுவுத? இந்த ஆள் இதுக்கு எனக்கு கால் பண்றாரு, என்னவா இருக்கும்? ஹலோ. ஏய் உன் காலக்குன்னு கேக்குதான் போன் பண்ணனா? இதை கேட்கவா சார் கால் பண்ணீங்க? இல்ல ஏதோ கேள்விப்பட்டேனே, ஏதோ ஆள் அனிதா வேற ஒன்னும் லவ் பண்ணா நீ ஏதோ கையை கட் பண்ணிட்டுன்னு சொல்றானுங்க. என்னடா ஆச்சு சார்? சொன்னா அசிங்கமா இருக்கும் சார். டேய் சொல்றா சார். வேணாம் சார், சொன்னா அசிங்கமா இருக்கும் சார். என்னடா ஆச்சு சொல்றா, என்ன பிரச்சனை உனக்கு? அது வந்து எனக்குமே கால் பண்ணி எழுப்புற கடங்காரன் தான் அன்னைக்கும் கால் பண்ணி என்ன எழுப்பினான். நானும் வழக்கம் போல அந்த காலை கட் பண்ணிட்டேன். அம்மா டீமா. உனக்கும் சரி உங்க அப்பனுக்கும் சரி எல்லா வேலையும் நானே செய்யணும். அந்த தலைமாட்டில் இருக்கு பேர், எடுத்து குடி. அன்னைக்கு ஏன் அனிதா வேற என்கிட்ட ஏதோ முக்கியமா பேசணும்னு வர சொன்னான். என் மைண்டு ஃபுல்லா அந்த தாட் தான் அன்னைக்கு ஓடிட்டு இருந்தது. அதனால தான் அவசரமா நான் காலேஜ் கிளம்புனேன். மதியானம் எனக்கு சாப்பாடு வேணாம். ஏண்டா? நான் முக்கியமான வேலை விஷயமா வெளியே போறேன். சும்மா போன் பண்ணிட்டு இருக்காத. சரிப்பா. என்னடா? அப்பா வந்துட்டாராமா? அந்த ஆளு கக்கூஸ்குள்ள போய் 1/4 மணி நேரம் ஆகுது, இன்னும் வந்த பாடு இல்ல.
அன்னைக்குன்னு பார்த்து என் வண்டியில் பெட்ரோல் இல்லாதனால என் ஃப்ரெண்டு கூட பைக்கில் போகலான்னு முடிவு பண்ணேன். ஹலோ, எங்கடா இருக்க? காலேஜ்ல தான் இருக்கேன். என்ன மேட்ரு? இல்லை, கொஞ்சம் அவசரம். ஒரு நிமிஷம் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போடா. உனக்கு அர்ஜென்ட்னா கக்கூஸ் படா, எதுக்கு என்ன கூப்பிடுற? மாவனை இனிமேட்டு எதனா பிரச்சனைனா எனக்கு கால்லாம் பண்ணாதரா, போன விடா. அவசரத்தை புரிஞ்சிக்காத என் ஃப்ரெண்டு நான் கூப்பிட்டதுக்கு வரல. ஸோ நான் ஷேர் ஹோட்டலில் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட பிரச்சனை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அன்னைக்குன்னு பார்த்து என் பர்ஸ் வேறு நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். வழக்கமாக 3 இட்லி சாப்பிட்றேன் நான். அன்னைக்குன்னு பார்த்து 6 இட்லி சாப்பிட்டது தான். என் வயிறு கலக்க ஆரம்பிச்சுது. அதனால தான் நான் வேக வேகமாக ஓடி என் நிலைமை தடுமாறி நான் கீழே விழுந்துட்டேன். இன்னுமா சார் புரியல? அதுதான் சார் மேட்ரு.